வணக்கம். காரைக்குடியிலிருந்து ஜோதிடர் ராம்ஜி பேசுகிறேன். நண்பர்களே, இந்த வீடியோ வாயிலாக ஒரு சிறிய ஜோதிட குறிப்பை உங்களுக்கு தருகிறேன். தோஷம் என்று கேள்விப்பட்டிருப்பீர்கள். தோஷம் என்றால் நமக்கு பிரச்சனை என்று பொருள். நாகதோஷம், செவ்வாய் தோஷம், களத்திர தோஷம், ஆயுள் தோஷம் என பல வகை தோஷங்கள் ஜாதகத்தில் பார்த்திருப்பீர்கள். இந்த தோஷங்கள் ஜாதகத்தில் இருந்தால் அவருக்கு பிரச்சனை என்று பொருள். இந்த தோஷத்துக்கு நிவர்த்தி தருவது சுப கிரகங்கள். குரு, புதன், சுக்கிரன் போன்ற பௌத்தமிச்சரன் போன்ற சுப கிரகங்கள். குரு பலம் பெற்று இந்த தோஷம் உள்ள இடத்தை பார்த்தால், அதாவது நாகதோஷம், களத்திர தோஷம், மாங்கல்ய தோஷம், செவ்வாய் தோஷத்தை பார்த்தால் முழுமையாக தோஷம் நிவர்த்தியாகிவிடும். சுக்கிரன் பார்வை செய்தால் பாதி நிவர்த்தி உண்டு. அதே போல புதன் நிவர்த்தி செய்தால் கால் பங்கு நிவர்த்தி உண்டு. பௌர்ணமி சந்திரன் பார்வை செய்தால் முழுமையாக நிவர்த்தி உண்டு. எல்லா வகை தோஷங்களுக்கும் சுபர்களின் தொடர்பு நிவர்த்தி. ஆனால் இன்னொரு 2 தோஷம் இருக்கு. பாதக ஆதிபத்திய தோஷம், கேந்திர ஆதிபத்திய தோஷம் என 2 தோஷம். இயற்கை சுபர்கள் கேந்திரத்துக்கு அதிபதியாகி இருந்தால் அந்த இயற்கை சுபர்கள் கேந்திர ஆதிபத்திய தோஷத்தை பெறுவார்கள். பாதகாதிபத்திய தோஷம் என்பது சரஸ்திர உபயங்களுக்கு குறிப்பிட்ட ஒவ்வொரு ராசிகளை பாதகஸ்தானமாக சொல்வார்கள். உதாரணமாக சரராசிக்கு 11ஆம் அதிபதியும், ஸ்திர ராசிக்கு 9ஆம் அதிபதியும், உபய ராசிக்கு 7ஆம் அதிபதியும் பாதக அதிபதிகளாக பாதகாதிபத்திய தோஷம் பெற்றவர்களாக வருவார்கள். இந்த பாதகாதிபத்திய தோஷம் பெற்ற கிரகங்களும் கேந்திர ஆதிபத்திய தோஷம் பெற்ற கிரகங்களும் இவர்களுக்கு இயற்கை சுபர்களின் பார்வை தொடர்பு பெற்றால் தோஷம் 2 மடங்காகி ஜாதகருக்கு பிரச்சனை ஏற்படுத்துவார். ஏற்கனவே குறிப்பிட்டேன், எல்லா வகை தோஷங்களையும் சுபர் பார்வை சேர்க்கை தொடர்பு நிவர்த்தி செய்யும் என்று. ஆனால் இந்த பாதக கேந்திர ஆதிபத்திய தோஷங்களுக்கு இந்த இயற்கை வலிமையான இயற்கை சுபர்களின் தொடர்பு தோஷத்தை 2 மடங்காக பெருக்கி பிரச்சனை ஏற்படுத்தும். இந்த பாதக கேந்திர ஆதிபத்திய தோஷங்கள் பெற்ற கிரகங்கள் வக்கரம் பெற்றாலோ, வக்கரம், அஸ்தங்க தோஷம், சூரியன், செவ்வாய், சனி, ராகு, கேது போன்ற பாவகிரக இணைவு தான் இந்த பாதக கேந்திராதிபத்திய தோஷங்களுக்கு நிவர்த்தி. பாவர் தொடர்பு தான் இந்த தோஷங்களுக்கு நிவர்த்தி. பிற தோஷங்களுக்கு இயற்கை சுபர்கள் தொடர்பு தான் நிவர்த்தி. புரிந்து கொள்ளுங்கள். பாதகாதிபத்திய தோஷம், கேந்திராதிபத்திய தோஷம் இரண்டு தோஷங்களும் சுபத்தன்மை அடையக்கூடாது. பாவத்தன்மை அடைந்தால் தோஷ நிவர்த்தி என்பதை புரிந்து கொள்ளுங்கள். வணக்கம்.